வானக தூதரனை மகிழ்வதாக இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக இக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சுடர்களால் ஒளி வீசப் பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக திருவிளக்கின் பெரும் சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக இறை மக்கள் அனைவரது பேரொளியால் இக்கோயிலை நுழைத்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீர். தகுதியற்ற அடியேனை திருத்தொண்டருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்று செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புறப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரே திருமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பேரால் என்று வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தமது திரு ரத்தத்தால் இரக்கமுடன் அழைத்து விட்டார். ஏனெனில் பாஸ்காவையா இதுவே மெய்யான செம்மறியாக கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவுகளை அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் அறியாமல் செங்கடலை கடந்து போக செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியில் இருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அவர்கள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூய்வனாகியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராயிருந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பயனையாம் பிறாவின்
இறந்ததால் ஏற்பயனும் இல்லையே. நீரின் மீதுதை கொண்டு காட்டியிருக்கும் எத்துணை வியப்புக்குரியது. அடிமை மீட்குமாறு மகனை கையடித்த அளவில்லா அன்பு பெருகி ஓ பாவமே உன்னை கிறிஸ்துவின் மரணம் தினமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாத்துமைக்க மீட்பறையடைய பேரு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. உயிர்த்தெழுந்த காலம் நேரம் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிவிரும் நான் மகிழ்வுடையவும் ஒளிதரும் என்று எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இரவின் திருவட்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கும் ஆசின்மையும் துயரத்தோருக்கும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆர்வத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தை இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அனைக்கும் ஆய்வழியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாளர்களிலிருந்து உருவானித்திரி புனித திருச்சபை தம்பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் மக்களுக்கு கொடுத்து மாலை பணி செலுத்துகின்றது. இறைவனை மகிமைக்காக செந்தியாய் சுடவிட்டெறியும் இந்த நெருப்பு தோணி பெருமையை இழந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்கு வெளியிட்டு தம்பொழியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவு விடுவதில்லை. ஏனெனில் தாய் தேடி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. பெண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்ததும் இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரை உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பெற்ற இந்த மெழுகுதிரி இவ்விரவில் இருளை ஒழிக்குமாறு குறைவு விடாமல் என்று எரிவதாக. இது இனிமேலும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளியின் போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவே தான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்பொழுது இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் பகுதியான இறைவாக்கு